ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் அகாடமி சேனல். நான் உங்கள் ஹேமலதா. இன்றைக்கி நம்ம பைத்தான் சீரீஸில் பைத்தான் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நிறைய லாங்குவேஜில் பார்த்த மாதிரி இதுலேயும் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா நம்ம ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள். இந்த சிம்பிள் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சம் ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன்ஸை நம்ம பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. இப்போ ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு சிம்பிள். இந்த சிம்பிள் என்ன பண்ணுது, ரெண்டு நம்பரை ஆட் பண்ணுது. இதே ஸ்ட்ரிங் கான்செப்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரிங்கை என்ன பண்ணுது, ஜாயின் பண்ணுது. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு சிம்பிள்ஸுக்கும் ஒரு பர்டிகுலர் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. அதோட ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனாலிட்டியை பொறுத்து சில டைப்ஸாக வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பேசிக்காக சில ஆப்ரேட்டர்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ பைத்தானில் வந்து அரித்மெட்டிக், கம்பேரிசன், அசைன்மெண்ட், லாஜிக்கல், பிட்வைஸ், மெம்பர்ஷிப், ஐடென்டி ஆப்ரேட்டர்ஸ் எல்லா ஆப்ரேட்டர்ஸும் இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன கிடையாதுன்னு கேட்டிங்க அப்படின்னா பைத்தானை பொறுத்த வரைக்கும் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் கிடையாது. நிறையா லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம படிப்போம். ஏன்னா நிறையா பேருக்கு இது குழப்பவும் செய்யும். இந்த ப்ரீ இன்க்ரிமெண்ட் அண்ட் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் மாதிரி ஒரு ரொம்ப குழப்பக்கூடிய ஒரு ஆப்ரேட்டர்ஸ் எதுவுமே கிடையாதுன்னு நம்ம நிறையா பார்த்துப்போம். ஏன்னா நிறைய இன்டர்வியூவில் ப்ரெடிக்ட் அவுட்புட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் ஐம்பது ++ மைனஸாக தான் இருக்கும். உங்களுக்கு எங்கே இன்க்ரிமெண்ட் ஆகி எங்கே டிக்ரிமெண்ட் ஆகுது, ப்ரீ ஆகுதா போஸ்ட் ஆகுதா அப்படிலாம் பல குழப்பம் வரும். ஸோ இதில் வச்சு தான் நிறையா டெக்னிக்கல் இன்டர்வியூவில் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்மளை ரொம்ப டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த யூனரி ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அதுதான் இருக்கும். பைத்தானில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தலைவலி நமக்கு சுத்தமாக கிடையாது. என்ன கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸே கிடையாது. அப்போ நாம் அதுக்கு பதிலாக என்ன மேம் செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் என்ன செய்யும், ஒன்று ஆட் பண்ணும் இல்லை ஒன்று மைனஸ் பண்ணும். நீங்கள் A = A+1 அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிற வேண்டியது தான். அவ்வளோதான். எக்ஸ்பிரஷனாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் மட்டும் கிடையாது, மித்த எல்லா ஆப்ரேட்டர்ஸும் இருக்குது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் அரித்மெட்டிக், கம்பேரிசன், லாஜிக்கலுக்குரிய ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் பண்ணலாம் அதுக்கு ஒரு சின்ன ப்ரோக்ராம் வச்சு நான் உங்களுக்கு பார்ப்போம். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம பண்ணக்கூடிய அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ் இதெல்லாம் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸை வச்சு எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ எக்ஸோட வேல்யூ பாருங்கள் 15. ஸோ இப்போ 15 ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு போய் எக்ஸுக்கு அசைன் பண்ணியிருக்காங்க. 4 ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு போய் ஒய்க்கு அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரிண்ட் ஆஃப் x + y = இப்போ நீங்கள் ஏதாவது உங்களுக்கு அவுட்புட்ஸ் விண்டோவில் நீங்கள் கொடுக்குறது அப்படியே பிரிண்ட் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளேயோ அப்படி இல்லாட்டி டபுள் கொட்டேஷன்லேயோ கொடுங்க. இப்போ இந்த ஹேஷ் போட்டு நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், இது வந்து கமெண்ட். இந்த கமெண்ட்னா நான் முதல்ல ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி ப்ரோக்ராமுக்குள்ளே இந்த லைனை உங்களுக்கு என்ன செய்யாது, எடுத்துகிட்டு போகாது. இது வந்து நான் என்னுடைய இதுக்காக நம்ம எழுதி வச்சுருக்கிறோம், அது வந்து எக்ஸிக்யூஷனுக்கு போகாது. ஸோ x + y ரெண்டையும் ஆட் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். என்ன ரிட்டர்ன் பண்ணும், 19 ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நீங்கள் இந்த வேல்யூவையும் பிரிண்டிங்கையும் வேரியபிளையும் பிரிக்கிறதுக்காக நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே கமா யூஸ் பண்ணணும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே. அதாவது இப்போ இந்த சிங்கிள் கொட்டேஷனில் கொடுத்தது என்ன ஆகும்னா அப்படியே உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். கமா கொடுத்துட்டு நீ அடுத்து நீங்கள் சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்காமல் கொடுத்தீங்கன்னா இது வந்து வேரியபிள்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ அசைன் ஆகும், ஒய்யோட வேல்யூ அசைன் ஆகும், ரெண்டும் ஆட் ஆகி உங்களுக்கு என்ன செய்யும், வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்போ 19 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். அடுத்து x - y வந்து எவ்வளவு, 15 - 4 வந்து 11 வரும். அடுத்து x * y மல்டிப்ளிகேஷனுக்கு இங்கேயே ஆஸ்ட்ரிச் சிம்பிள் தான். ஸோ 15 × 4 வந்து என்னது 60 வரும். அடுத்து டிவிஷனுக்கு எப்பயும் போல் இங்கே பேக்ஸ்லாஷ் தான் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ x / y 15 / 4 டிவிஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணும், குவாஷன்ட்டை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதாவது நம்ம வகுத்தல் பண்ணோன்னா ஈவை ரிட்டர்ன் பண்ணும். நமக்கு டிவைட் பண்ணோன்னா ரெண்டு வேல்யூ நமக்கு கிடைக்கும், ஒன்று குவாஷன்ட், இன்னொன்று ரிமைண்டர் கிடைக்கும். சரிங்களா? குவாஷன்ட்டை ரிமைண்ட் பண்ணுறது, ஈவை ரிட்டர்ன் பண்ணுறது வந்து என்னென்னா டிவிஷன் ஆப்ரேஷன். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், இந்த டபுள் ஸ்லாஷ் வந்து என்னன்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரவுண்ட் அப் பண்ணி கொடுக்கும். இப்போ இங்கே பாருங்கள் 3.75 இருக்கா, இது வந்து ஃப்ளார் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிவைட் பண்ணிவிட்டு ஹோல் நம்பராக ரவுண்ட் டவுன் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? அதனால் ஹோல் நம்பராக உங்களுக்கு ரிசல்ட் வரும். அடுத்து வந்து பாருங்கள், இது வந்து பவர் சிம்பிள் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 15^4 வேல்யூ தான் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த தட் மீன்ஸ் 15 × 15 × 15 × 15 4 தடவை பண்ணுது. சரிங்களா? ஸோ நம்ம மிச்சத்துலலாம் கேப் சிம்பிள் போடுவோம். இங்கே என்ன யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 2 ஸ்டார் சிம்பிள் இங்கே யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், ரன் பண்ணி பார்க்கலாம்.
ஓகேவா? ஸோ அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஃப்ளார் டிவிஷன், பவர் எல்லாமே உங்களுக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். கம்பேரிசன் ஆப்ரேட்டருக்கு நமக்கு இன்னொரு பேர் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டரில் கிரேட்டர் தேன், லெஸர் தேன், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு, இது எல்லாமே யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரோக்ராம்ஸுக்கு இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் ரொம்ப யூஸ் ஆகும். சரிங்களா? நம்ம எந்த கான்செப்ட் இஃப் கண்டிஷனில் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அதில் ஃபுல்லாக இந்த இது நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். பாருங்கள், எக்ஸோட வேல்யூ 10, ஒய்யோட வேல்யூ 12 கொடுத்துருக்குறோம். இப்போ நம்ம என்ன செக் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஒய்யான்னு பார்க்குறோம். ஸோ 10 இஸ் கிரேட்டர் தேன் 12 இல்லை, 12 விட 10 வந்து பெரிய நம்பர் கிடையாது. ஸோ அந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே என்ன ரிட்டர்ன் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா பூலியன் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். அதோட கண்டிஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், அப்படி இல்லாட்டி ஃபால்ஸ்ன்னு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ அப்போ 10 இஸ் கிரேட்டர் தேன் 12, அது மாதிரி 12 விட 10 வந்து பெரிய நம்பரான்னு பார்க்குறோம், இல்லை. ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ். அடுத்து எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஒய், 10 இஸ் லெஸ் தென் 12, ஆமாம் 12 விட 10ங்கிறது ஒரு சின்ன நம்பரா, ஆமாம் சின்ன நம்பர் தான். ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. அடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் ஈக்குவல் டு. இந்த டபுள் ஈக்குவல் டு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா எக்ஸோட வேல்யூ ஒய்யோட இருக்கிற வேல்யூ ஒரே வேல்யூவா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக, ஈக்குவல்ஸா அப்படின்னு பார்க்குறதுக்காக யூஸ் ஆகுது. சிங்கிள் ஈக்குவல் டு போட்டிங்கன்னா, இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு போட்டிங்கன்னா ஒய் இருக்கிற வேல்யூ எக்ஸுக்கு அசைன் ஆகிடும். அது வந்து அசைன்மெண்ட் வேல்யூ. சரிங்களா? அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு வந்து. சரிங்களா? டபுள் ஈக்குவல் டு போட்டிங்கன்னா செக்கிங் கண்டிஷன் நடக்கும் உங்களுக்கு. இதான் சிங்கிள் ஈக்குவல்ட்டுக்கும் டபுள் ஈக்குவல்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்யா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இல்லை, எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது, 10 இருக்குது, ஒய்யோட வேல்யூ 12 இருக்குது. ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ். அடுத்து எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய், இது ரெண்டுமே சேம் இல்லைன்னு சொல்கிறோம். எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ சேம் இல்லைன்னே நம்மளே சொல்கிறோம். ஸோ நாட் ஈக்குவல் டு. ஸோ அப்போ நாட் ஈக்குவல் டுன்னே நம்மளே சொன்னதுனால ஆமாம் 10ம் 12ம் சேம் கிடையாதுன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. அதே மாதிரி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒய். இப்போ இந்த கண்டிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று கிரேட்டர் தேனாக இருக்கலாம், இல்லை ஈக்குவலாக இருக்கலாம். அதாவது எந்த நம்பருமே அந்த நம்பருக்கு கிரேட்டர் தேனும் கிடையாது, லெஸ் தேனும் கிடையாது. அதாவது 10 இஸ் கிரேட்டர் தேன் 10 அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஃபால்ஸு தான். அதே மாதிரி 10 இஸ் லெஸ் தென் 10ன்னு நீங்கள் செக் பண்ணாலும் ஃபால்ஸ் தான். பட் இப்போ இது உங்களுக்கு நான் இந்த இடத்துல 10 நான் செக் ஆகணும்னு நினச்சேன்னா 10 இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு, இல்லை லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா லெஸ்ஸர் தேனாக இருந்தாலும் சரி ஈக்குவல் டுவாக இருந்தாலும் சரி இது என்ன ரிட்டர்ன் பண்ணிடும்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ பாருங்கள், இப்போ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு ஒய், 10 இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 12ன்னு வருது. 10 வந்து ஒய்யை விட பெரிய நம்பரும் கிடையாது, ஈக்குவலும் கிடையாது. அப்போ ரெண்டுலேயுமே அது என்ன ஆயிடுச்சுன்னா ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ். அடுத்து பாருங்கள், எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு ஒய். ஸோ எக்ஸ் வந்து சின்ன நம்பராக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒய்க்கு ஈக்குவலாக இருக்கலாம். ஸோ இங்கே வந்து சின்ன நம்பராக இருக்குது, அதனால் ரிட்டர்ன்ஸை ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுது. பாருங்கள், ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது பூலியன் வேல்யூவை தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணி காமிக்கும். ஸோ பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சு, அடுத்து ட்ரூ. ரெண்டுமே சேம் வேல்யூ இல்லை, ஃபால்ஸ் சொல்லிடுச்சு. நாட் ஈக்குவல் டு சொல்கிறப்ப ட்ரூ சொல்லுது. கிரேட்டர் தானும் கிடையாது, ஈக்குவலும் கிடையாது, ஸோ ஃபால்ஸ். லெஸர் தான் இருக்குது, அதனால் என்ன சொல்லிடுச்சு ட்ரூ. ஸோ இதெல்லாம் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா ரிலேஷனல் ஆர் கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஸோ அடுத்து நம்ம ஒரு ஆப்ரேட்டரை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் எல்லா லாங்குவேஜில் இருக்க மாதிரி இங்கேயும் 3 தான், அண்டு ஆர் நாட். இதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இந்த அண்டு ஆர் நாட் என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அண்டு வந்து 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். சரிங்களா? அதாவது வந்து பாருங்கள், இப்போ நான் இங்கே பூலியன் வேல்யூவை வச்சு ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கிறேன். ஸோ பாருங்கள், ரெண்டுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூ, எதில் அண்டில். ஒன்று இது ஃபால்ஸாக இருந்தால் கூட என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபால்ஸ் தான். அப்போ ஒரே ஒரு கண்டிஷனுக்கு மட்டும்தான் இது ட்ரூ வரும். ரெண்டு இப்போ இந்த அண்ட் ஆப்ரேட்டருக்கு இந்த பக்கம் உள்ளது அந்த பக்கமும் உள்ளது ரெண்டுமே என்ன இருக்கணும், கண்டிஷன் ட்ரூவாக இருக்கணும். அப்படி இருந்தால் இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. சரிங்களா? ஒன்று ஃபால்ஸ் ஆனாலும் ஃபால்ஸ். ஆரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் கூட என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரூ. சரிங்களா? நாட்டில் வந்து ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா ஃபால்ஸுன்னு வரும், ஃபால்ஸுன்னு கொடுத்தீங்கன்னா ட்ரூன்னு வரும். காம்ப்ளிமெண்ட்ரியாக உங்களுக்கு வரும். சரி பாருங்கள், இப்போ எக்ஸோட வேல்யூ ட்ரூன்னு கொடுத்துருக்கேன், ஒய்யோட வேல்யூ ஃபால்ஸுன்னு கொடுத்துருக்குறேன். இப்போ எக்ஸ் அண்டு ஒய், எக்ஸ் வந்து ட்ரூ அண்டு ஃபால்ஸ். ட்ரூ அண்டு ஃபால்ஸ்னாலே ஒரு இது ஃபால்ஸ் ஆகிடுச்சு. அப்போ என்ன தான் ரிட்டர்ன் பண்ணும், ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இங்கே எக்ஸ் ஆர் ஒய், எக்ஸு ஒன்று ட்ரூவாக இருக்கலாம், இல்லை ஒய் ட்ரூவாக இருக்கலாம். ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் கூட இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. இப்போ நம்ம எக்ஸ் ட்ரூவாக இருக்கனால இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. நாட் எக்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் ட்ரூவாக இருக்கா, அப்போ அது என்ன ரிட்டர்ன் பண்ணுன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். பாருங்கள், காம்ப்ளிமெண்ட்ரியாக ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? அதுதான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்.
இது நீங்கள் 2 கண்டிஷனுக்கு இப்போ நான் இங்கே டேரெக்டாகவே பூலியன் வேல்யூ கொடுத்துருக்குறேன். நீங்கள் அப்படி இல்லாமல் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி 2 கண்டிஷன் கூட யூஸ் பண்ணிவிட்டு நடுவில் அண்டு ஆறு நாட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பைத்தானுடைய ஆப்ரேட்டர்ஸ் பேசிக்காக என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, அதில் வந்து எப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு சில சாம்பிள்ஸ் வந்து பார்த்துருக்குறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி பைத்தானில் எது கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் கிடையாது. ஏன்னா ஆப்ஜெக்ட் ஐடென்டிட்டி நம்ம யூஸ் பண்ணுறதுனால அப்படி சேம் மெமரியை நம்மளால் இன்க்ரிமெண்ட் வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் இங்கே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.